யூபிஎஸ்சி மெயின்ஸ் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ரொம்பவே முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன் தான். ஒரு எவாலுவேட்டர் பேப்பரை எடுத்து முதல்ல பார்க்குறதே இன்ட்ரொடக்ஷன் தானே. அந்த இன்ட்ரொடக்ஷன் தான் உங்களை பற்றின ஒரு இம்ப்ரெஷனை அந்த எவாலுவேட்டருக்கு கொடுக்கும். அந்த இன்ட்ரொடக்ஷன் ரொம்ப சிறப்பாக எஃபெக்டிவாக இருக்கிற பட்சத்தில் அந்த எவாலுவேட்டருக்கே ஒரு நல்ல பேப்பர் திருத்துற போகிறோம் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்துரும். ஒரு ஃபுல் ஃபோக்கஸையும் அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இன்ட்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ரொடக்ஷன் இன்னொரு முக்கியமான பர்பஸை சால்வ் பண்ணும். என்ன பண்ணும்? இந்த இன்ட்ரொடக்ஷன் தான் உங்கள் சார்பாக எவாலுவேட்டர்கிட்ட பேசும். இந்த கொஸ்டினை நீங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அந்த கொஸ்டினுடைய டிமாண்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதையுமே அந்த இன்ட்ரொடக்ஷன் தான் அந்த எவாலுவேட்டர்கிட்ட போய் சொல்லும். ஸோ இன்ட்ரொடக்ஷனுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களை பற்றின ஒரு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனே அந்த இன்ட்ரொடக்ஷன்லேருந்து தான் கன்வே ஆக போகுது. அதனால தான் நம்ம இன்ட்ரொடக்ஷனுக்கு மட்டுமே 2 நாள் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். இந்த வார்ம் அப் சீரீஸ் 100 days ஆன்சர் ரைட்டிங் வார்ம் அப் சீரீஸில் இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி நம்ம இன்ட்ரொடக்ஷன் பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். இந்த இன்ட்ரொடக்ஷனை என்னுடைய வசதிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்கணுங்கிறதுக்காக நான் 2 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கேன். கேட்டகரி 1, கேட்டகரி 2. கேட்டகரி 1ங்கிறது கொஞ்சம் சிம்பிள், கேட்டகரி 2ங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங். அதாவது ஒரு கொஸ்டினை படித்து பார்க்கும் பொழுதே ஈஸியாக நம்ம இன்ட்ரொடக்ஷன் எழுதிடலான்னு தோணுது பார்த்தீங்க இல்லையா, அதெல்லாம் கேட்டகரி 1ன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணணும், என்ன கேட்க வரான், இதுக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு சிந்திக்கிற மாதிரி போயிடுச்சுனாலே அதை நான் கேட்டகரி 2 அப்படின்னு மாற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம கேட்டகரி 1 பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கேட்டகரி 2 நாளைக்கு பார்க்கலாம். இந்த கேட்டகரி 1 கொஸ்டின்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேட்டகரி 1 கேட்டகரி 2 ஒரு 3 இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது. அதை நான் இங்கே எழுத போகிறேன். கீவேர்ட், கான்டெக்ஸ்ட், டிமாண்ட். நம்ம ஒரு யூபிஎஸ்சி கேள்வி பார்க்கும்போது அந்த கேள்வியில் ஒரு கீவேர்டு இருக்கும். அதுதான் அந்த கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீவேர்டை சுற்றி தான் அந்த கேள்வியே இருக்கும். அந்த கீவேர்டு இல்லைன்னா அந்த கேள்விக்கு மதிப்பே இல்லை. அதை தான் நான் கீவேர்டு இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஒரு புரிதலுக்காக நீங்கள் ஒரு சினிமா பார்க்குறீங்க, அதில் ஹீரோவை சுற்றி தானே அந்த படமே நடக்க போகுது. நான் அந்த ஹீரோவே ரிமூவ் பண்ணிட்டேன்னா அந்த படத்தில் அந்த ஹீரோவே இல்லைன்னா அந்த படமே இல்லைன்னு ஆகிடுது இல்லையா. அந்த மாதிரி அந்த கேள்வியில் யார் ஹீரோ அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிங்க. அதுதான் கீவேர்டு. கீவேர்டை கண்டுபிடிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கீவேர்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கீவேர்டை நீங்கள் டிஃபைன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு தேவையில்லை. அந்த கீவேர்ட் கொஞ்சம் ஒரு டெஃபினேஷன் தேவைப்படுது, அது டெக்னிக்கலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நம்ம அந்த கீவேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? இல்லை அந்த எக்ஸ்பிளைனும் பண்ணும் பொழுது 10 மார்க்கர் கொஸ்டின்னா ரொம்ப ப்ரீஃபாக இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் பாட்டு பலன்னு எழுத முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கீவேர்டை கண்டுபிடிச்சிட்டு அது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குன்னா அப்போ மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ரொம்ப ஆப்வியஸாக ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோத் இதுதான் கீவேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த க்ரோத்தை போய் எதுக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டு இருக்கணும், அது தேவையில்லை. செகண்ட் பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட். இந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா. ஒன்று நியூஸில் வந்திருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் நியூஸில் வந்திருக்கலாம், அதனால் அந்த கேள்வியை கேட்கலாம். சரிங்களா? இல்லாட்டி நேச்சுரலாகவே அந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாப்பிக்காக இருக்கலாம். சில பல காரணங்கள்னால அந்த டாபிக் முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்கலாம். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது ஒன்று கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கிடைக்கும். இல்லாட்டி இந்த கொஸ்டினை நீங்கள் படித்து பார்த்தீங்கனாலே கான்டெக்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாம். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கான்டெக்ஸ்ட்டை எழுதுங்க. இந்த கான்டெக்ஸ்ட்டில் தான் நம்மளால் இந்த ஃபேக்ட்ஸு, ஏதாவது டேட்டா, இதெல்லாம் நம்ம இந்த கான்டெக்ஸ்ட்டில் மட்டும்தான் கொண்டு வந்து காட்ட முடியும். ரைட்? நம்ம பாட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் ஃபேக்ட் டேட்டாலாம் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக அது வச்ச மாதிரி இருக்கும். நம்ம ஃபேக்ட்ஸ் எழுதினாலே மார்க் வந்துடும்லாம் கிடையாது. அந்த ரைட்டான கான்டெக்ஸ்ட், அந்த கீவேர்ட் அதற்கான ரைட்டான கான்டெக்ஸ்ட், அப்போ தான் நம்மளுக்கு இந்த ஃபேக்ட்ஸை உள்ளே இன்சர்ட் பண்ண முடியும். இதை விட ரொம்ப முக்கியம், இந்த கான்டெக்ஸ்ட் கூட நீங்கள் ஒரு வேளை எழுத முடியலனாலும் பரவாயில்லை, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கீவேர்டை இந்த டிமாண்டோட நம்ம லிங்க் பண்ணணும். நீங்கள் கீவேர்டு கான்டெக்ஸ்ட் எழுதி லிங்க் பண்ணாலும் சந்தோஷம். இல்லை ஒரு வேளை கான்டெக்ஸ்ட் மிஸ் ஆகுதுன்னா இந்த கீவேர்டை இந்த டிமாண்டோட லிங்க் பண்ணுங்கள். அந்த லிங்க் பண்ணால் தான் நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதே அந்த எவாலுவேட்டருக்கு போய் சேரும். இப்படி லிங்க் பண்ணால் தான் நம்ம இது ஒரு லீட் ஆகிடும். அந்த லிங்கேஜ் தான் லீட் ஆகும். அடுத்த சப்ஹெட்டிங் போடுறதுக்கு நீங்கள் சப்ஹெட்டிங் போட்டு எழுத ஆரம்பிப்பீங்க இல்லையா, அதுக்கு இந்த லீடே இந்த லிங்கேஜில் மட்டும்தான் கிடைக்கும். ரைட்? ஸோ 3 விஷயம் சொல்லியிருக்கேன். கீவேர்ட்,
கான்டெக்ஸ்ட் அண்ட் டிமாண்ட். இப்போ நம்ம கொஸ்டினுக்கு போகலாம். கேட்டகரி 1. இந்த கொஸ்டின் பாருங்களேன். வாட் ஆர் த மேஜர் சேலஞ்சஸ் ஆஃப் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இன் இந்தியா? ஹவு கேன் இட் பி மேட் எஃபெக்டிவ் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்? நார்மலாக நம்ம இதுக்கு எப்படி எழுதுவோன்னு பார்த்தீங்கன்னா, கடன்னு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா என்ன அப்படின்னு ஒரு 2-3 லைன் நம்ம எழுதிட்டு உடனே சப்ஹெட்டிங் போட்டுருவோம். சரி, என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது பாயிண்ட் எழுதுவோம், என்னென்ன மெஷர்ஸ் நம்ம எடுக்கலாம் அதை எஃபெக்டிவாக ஆக்கிறதுக்கு, டிரான்ஸ்பரண்ட்டாக ஆக்கிறதுக்கு என்னென்ன எஃபர்ட் எடுக்கலாம், ஃபைனலாக நம்ம கன்க்ளூஷனுக்குள்ளே போயிடுவோம். ரைட். இப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம இன்ட்ரோ பற்றி தான் பேச போகிறதுனால சப்டைமென்ஷன்ஸ்குள்ளெலாம் இப்போ போக வேண்டாம். ஸோ உடனே ஒரு பிடிஎஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன். சூப்பர், நீங்கள் கீவேர்டை கண்டுபிடிச்சிட்டிங்க, சந்தோஷம். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, நல்லது. இதை எங்கே கான்டெக்ஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க? கான்டெக்ஸ்ட்டே எங்கேயுமே நீங்கள் காட்டவே இல்லையே. இதை நம்ம டிமாண்டோட லிங்க் பண்ணணும்னு நான் சொன்னேனே, அதையும் நம்ம பண்ணலையே. அதையும் பண்ணணும் இல்லையா? அப்போ தானே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரி, இப்படியும் நீங்கள் எழுதலாம். நீங்கள் கான்டெக்ஸ்ட் டிமாண்ட்லாம் இல்லாமல் நீங்கள் எழுதலாம். அந்த இம்ப்ரெஷனுங்கிறது வராது. நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வேணுமா, நீங்கள் ஒரு டாப்பர் ஆகணுமா, அந்த எக்ஸ்ட்ரா தேவை இல்லையா? அந்த எக்ஸ்ட்ராக்கு தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட். சரி, இப்போது இது ஒரு 10 மார்க்கர் கொஸ்டின் அப்படிங்கிற போது நம்ம வளவளன்னு எழுத முடியாது. நான் சொல்லியிருக்கேன், ஒரு 30 வார்த்தைக்கு மேலே நம்ம போக முடியாது. அண்ட் பிடிஎஸ்ங்கிறது இங்கே டிஃபைன் பண்ணணுமா? ஏன்னா பிடிஎஸ்ங்கிறது ஒன்றும் அவ்வளோ ரொம்ப டெக்னிக்கலான விஷயங்கள் கிடையாது. அண்ட் இந்த கொஸ்டின்லேயும் வாட் இஸ் பிடிஎஸ்லாம் கேட்கல. அவன் கேட்குறது சேலஞ்சஸ். இந்த பிடிஎஸோடைய சேலஞ்சஸ் என்ன, எப்படி இதை எஃபெக்டிவாக மாற்றலாம், எப்படி இதை டிரான்ஸ்பரண்ட்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஏன் இந்த பிடிஎஸ் இந்த கீவேர்டை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே கான்டெக்ஸ்ட்குள்ளே போயிடலாம். சார் கான்டெக்ஸ்ட் என்ன சார்? இது என்ன பிடிஎஸ் வந்து நியூஸில் வருதா? தினமும் வரும் நியூஸில். ஸோ பெரிய கான்டெக்ஸ்ட்னு ஒன்றும் இங்கே இல்லை. பட் இந்த கொஸ்டினை படித்து பாருங்களேன். வாட் ஆர் தி மேஜர் சேலஞ்சஸ்? இந்த பிடிஎஸ்க்கு ஏதோ பெரிய சேலஞ்செலாம் இருக்கான். அந்த சேலஞ்செலாம் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஒரு விஷயத்துக்கு பெரிய சேலஞ்ச் இருக்குது, அதை சால்வ் பண்ணியே ஆகணும்னா இந்த பிடிஎஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் கான்டெக்ஸ்ட். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல் லைன்லேயே நம்ம பிடிஎஸ்லேருந்து ஆரம்பித்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம காட்டலாம். அந்த இம்பார்ட்டன்ஸை காமிச்சிட்டு அங்கேருந்து இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், அதில் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம டிமாண்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் ஒரு மாடல் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். The PDS system governed under National Food Security Act ensures food security by providing subsidized food grains to nearly 80 crore people. இங்கே PDS சிஸ்டமையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இது எவ்வளோ முக்கியமான விஷயங்கிறத நான் கான்டெக்ஸ்ட்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா? இப்போது 80 கோடி பேருக்கு சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் வந்துட்டு இந்த பிடிஎஸ் கொடுக்குது அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயம். அதான கான்டெக்ஸ்ட். இங்கேனா இந்த பிடிஎஸ் சிஸ்டம் எங்கேருந்து வருது? நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்லேருந்து வருது. அதையும் நான் அதுக்கு இந்த ஆக்டுக்கு முன்னாடியே பிடிஎஸ்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம். பட் இன்னைக்கு இட் இஸ் கவர்ன்ட் அண்டர் என்எஃப்எஸ்ஏ ஆக்ட். அதையும் மென்ஷன் பண்ணும் பொழுது இந்த டாப்பிக்கை பற்றின ஒரு கம்ப்ளீட் ஹோல்டு இந்த கேண்டிடேட்டுக்கு இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உடனே எவாலுவேட்டருக்கு போய் சேரும் இல்லையா? நீங்கள் இல்லை என்எஃப்எஸ்ஏ ஆக்டை மென்ஷன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணாதீங்க. பிடிஎஸ் சிஸ்டம் என்ஷூர்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி ப்ரொவைடிங் சப்சிடைஸ்ட் ஃபுட் கிரெயின்ஸ் டு நியர்லி 80 crore பீப்புள்னே போட்டுருங்க. ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ரைட். இப்போது இம்பார்ட்டன்ஸை காமிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? லிங்க் பண்ணணும். இதில் ஏதோ பெரிய இஷ்யூஸ் இருக்குது, அதனால தான் சேலஞ்சஸ் பற்றி கேட்குறாங்க இல்லையா? அப்போ நம்ம அதை கொண்டு வரலாம். ஹவெவர் persistent issues continue to undermine its effectiveness. லிங்க் பண்ணியாச்சா? நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதுதான் இதோடைய எஃபெக்டிவ்னஸை தடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் பிடிஎஸை பற்றியும் சொல்லிட்டேன், கான்டெக்ஸ்ட்டையும் சொல்லிட்டேன், அந்த கான்டெக்ஸ்ட் மூலிமா நான் ஃபேக்டையும் சொல்லிட்டேன், நான் அப்படியே லிங்க்கும் பண்ணிட்டேன். 3 விஷயம் பண்ணியாச்சுங்களா? இப்போ இங்கேருந்து நீங்கள் சப்ஹெட்டிங் போட்டுக்கோங்க, மேஜர் சேலஞ்சஸ்னு போட்டு 1 2 3 நீங்கள் பாட்டு ஆன்சரை முடிச்சிடுங்க. ரைட். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு கொஸ்டினுக்குள்ளே போகலாம். Explain the causes and effects of coastal erosion in India. What are the available coastal management techniques for combating the hazard? இப்போ வந்துட்டு நம்மளுக்கு எது கீவேர்டுங்கிறதுலே ஒரு கன்ஃபியூஷன் வரும். எல்லோரும் நினைப்பீங்க கோஸ்டல் எரோஷன் தான் கீவேர்டுன்னு. இங்கே என்னென்னா 2
கீவேர்டு இருக்குது. கோஸ்டல் எரோஷன் தான் உங்களுக்கு மெயின் ஹீரோ மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி இன்னொரு ஹீரோ இருக்காங்க, அதுதான் கோஸ்ட் லைன். நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் கோஸ்ட் லைனே இல்லைன்னா நம்ம ஏன் கோஸ்டல் எரோஷன் பற்றி கவலைப்படணும்? அப்போ இந்தியாவில் கோஸ்ட் லைன் இருக்குது. அந்த கோஸ்ட் லைன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம ஏன் கவலைப்படணும்? அப்படின்னா இந்தியாவுக்கு பெரிய கோஸ்ட் லைன் இருக்குது. அந்த கோஸ்ட் லைன் நம்பி யாருமே இல்லைன்னா நம்ம ஏன் கவலைப்படணும்? அப்போ அந்த கோஸ்ட் லைன் பெருசாக இருக்குது, அதை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அப்படிப்பட்ட கோஸ்ட் லைன் அழிஞ்சிக்கிட்டு வருது. அதனால தான் அதோடைய காசஸ் என்ன, அதனால் என்ன இம்பேக்டை, எப்படி நம்ம வந்துட்டு அதை காம்பேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எது கீவேர்டு, இது ரெண்டுமே கீவேர்டு தான், நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கான்டெக்ஸ்ட் நிறைய பேர் நம்பியிருக்காங்க, அது அழிஞ்சிக்கிட்டே வருது, அதுதான் கான்டெக்ஸ்ட். அங்கே ஒரு ஃபேக்டை தூக்கி போட்டுடலாம், அங்கேருந்து நம்ம டிமாண்டோட லிங்க் பண்ணிடலாம். இது ஒரு 15 மார்க் கொஸ்டின், அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கோஸ்டல் எரோஷன் டிஃபைன் பண்ணால் கூட பண்ணிக்கோங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு ஆப்வியஸான ஒரு பாயிண்ட்டாக இந்த கொஷனில் இருக்குது, நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், இந்தியா ஹேஸ் அ கோஸ்ட் லைன் ஆஃப் 11,000 km. இட் சப்போர்ட்ஸ் லைவ்லிஹுட் ஆஃப் நியர்லி 250 million people. இப்போ நான் கான்டெக்ஸ்ட் அண்ட் டேட்டாவும் உள்ளே வந்துருச்சு. ஸோ அக்கார்டிங் டு நேஷனல் சென்டர் ஃபார் கோஸ்டல் ரிசர்ச், about 33.6% of the country's coastline experience erosion. ஹைலைட்டிங், இப்போ இது வரைக்கும் கான்டெக்ஸ்ட், அதாவது கீவேர்ட் அண்ட் கான்டெக்ஸ்ட் இங்கேயே வந்துருச்சு. இப்போ நான் லிங்க் பண்ணணும் இல்லையா? லிங்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த ஃபேக்ட்டு, it is highlighting coastal erosion as a major environmental and socio-economic challenge that necessitates sustainable coastal management. அப்போ இங்கே இருந்து நான் அப்படியே கொஸ்டினுக்குள்ளே லிங்க் பண்ணிட்டேன், கொஸ்டின் டிமாண்டோட லிங்க் பண்ணிட்டேன். பெரிய கோஸ்ட் லைன் எரோஷன் ஆகிட்டே இருக்குது, அவ்வளோ பேர் நம்பியிருக்காங்க. அப்போ திஸ் இஸ் வாட் இஸ் மேக்கிங் அஸ் டு திங்க் ஆஃப் தி காசஸ், கான்சிக்வன்ஸ், எப்படி மேனேஜ் பண்ணுறது. லிங்க் கொடுத்துட்டோம், இங்கேருந்து இங்கே சப்மிட்டிங் போட்டு நீங்கள் பாட்டு ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடலாம். ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். எலாபரேட் த ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ் இன் இந்தியா. இப்போ சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ்ங்கிறது தான் இங்கே கீவேர்ட். இங்கே கீவேர்டு இல்லை, கீ கான்செப்ட். இது கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு கீ கான்செப்டாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்ரி கமாடிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுறோம். அக்ரிகல்ச்சர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் கோஆர்டினேஷன், கோஆர்டினேட் த ப்ரொடக்ஷன், ஸ்டோரேஜ், ப்ராசஸிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபார்ம் ப்ரொடியூஸ். கீவேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நான் கான்டெக்ஸ்ட்குள்ளே போகணும். இந்த கேள்வி ஏன் கேட்குறாங்க? இது ரொம்ப முக்கியம் போல இருக்குது, அதனால தானே ஸ்கோப்பு சிக்னிஃபிகன்ஸ்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்போது இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சரில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சரில் இந்த ப்ரொடக்ஷன், ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், டிஸ்ட்ரிபியூஷன்லாம் கோஆர்டினேட் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ அது ஏன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும்? ஏன் அக்ரிகல்ச்சர்லேயே இம்பார்ட்டண்ட்டுங்கிறாங்க? ஏன்னா அக்ரிகல்ச்சரில் நிறைய போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி கிட்ட போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். இதெல்லாம் ஒழுங்காக பண்ணாததுனால, ஒழுங்காக ஸ்டோர் பண்ணல, ஒழுங்காக ப்ராசஸ் பண்ணல, ஒழுங்காக டிஸ்ட்ரிபியூட் பண்ணல, இதனாலேயே 1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள ஃபார்ம் ப்ரொடியூஸ் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ அந்த பாயிண்ட்டை போடும்போது நம்மளுக்கு ஒரு சீரியஸ்னஸ், இந்த கான்டெக்ட் கிடச்சிருச்சிங்களா அவங்களுக்கு? அது மட்டும் இல்லை, அதை வேஸ்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் இது முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்ல போய் டிமாண்டோடையும் நம்ம லிங்க் பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள், நான் என்னங்கிறத டிஃபைன் பண்ணிவிட்டு, இட் இஸ் க்ரூஷியல் ஃபார் இந்தியா. இப்படி க்ரூஷியல்னு சொல்லும் போதே ஸ்கோப் சிக்னிஃபிகன்ஸ்குள்ளே நான் வந்து லிங்க் கொடுத்துட்டேன். விச் லூசஸ் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் ஆஃப் 1.5 lakh crore ஆனுவலி. டிஃபைன் பண்ணியாச்சு, கான்டெக்ட் சொல்லியாச்சு, க்ரூஷியலுங்கிற விஷயம் அதான் சிக்னிஃபிகண்ட் ஸ்கோப் தானே கேட்குறாங்க, நம்ம லிங்க்கும் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம சப்ஹெட்டிங் போட்டு எழுத ஆரம்பிச்சிடலாம். ரைட், அவ்வளோதாங்க. ப்ராக்டிஸ் பண்ண இது எல்லாமே உங்களுக்கு வசப்பட்டுரும். எல்லா ஆன்சர்ஸ்லேயுமே நம்மளால் பயங்கர பர்ஃபெக்டான ஒரு கான்டெக்ஸ்ட்டை பில்ட் பண்ணி, ஃபேக்டை போட்டு, ப்ராப்பராக நம்ம டிமாண்டோட லிங்க் பண்ணி, என்னை பொறுத்த வரைக்கும் கான்டெக்ஸ்ட் நீங்கள் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அந்த கீவேர்ட் அண்ட் டிமாண்ட் இது ரெண்டும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் லிங்க் பண்ணணும். அதுதான் ஆன்சரில் ஒரு ஃப்ளோவை கொடுக்கும். அதுதான் நீங்கள் கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எவாலுவேட்டர் கன்வே ஆகும். அண்ட் நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஸ்ட்ரக்சர் பண்ணுவீங்க ஆன்சரை. இல்லாட்டி நீங்கள் வேறு டைரெக்ஷனில் நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் எழுத போயிடுவீங்க. ரைட், பழக்கம் வந்துடும். அதுதாங்க இந்த 100 days ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராமுடைய அப்ஜெக்டிவே. இந்த 100 நாள் கழித்து
கண்டிப்பாக இந்த ப்ரோக்ராமை சின்சியராக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஆன்சர் ரைட்டிங் மேலே இருக்கிற ஒரு பயங்கிறது கண்டிப்பாக போயிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறேன். ஒரு 5 கொஷின் நான் கொடுத்துருக்கேன். இந்த 5 கொஷினை பொறுமையாக படிங்க, கீவேர்டை கண்டுபிடிங்க, கான்டெக்ஸ்ட்டை கொஷின்லேருந்தே கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள், டிமாண்டோட லிங்க் பண்ணுங்கள், நீங்களே ஒரு மாடல் இன்ட்ரோடக்ஷனை எழுதி பாருங்கள். ரைட், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இனிஷியேட்டிவை ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு கேட்டகரி 2 பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம கொஷின்ஸை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம டைமென்ஷன்ஸ்குள்ளே போகிறதுங்கிறத பார்க்கலாம். அப்புறம் எப்படி கன்க்ளூஷன் எழுதுதுங்க நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரத்தை வந்து நம்ம பிஓக்யூஸ் எடுத்து டைரெக்டாக சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்ன ஃபீட்பேக்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்கள் ஃபீட்பேக் தான் எனக்கும் என் டீமுக்கும் ஒரு பெரிய மோட்டிவேஷன். ரைட், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் குணாமதி வாணன்.